பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23வது அதிகாரம் 11வது வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே, திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தப்பட்ட பவுல், அங்கே அவனுக்கு விரோதமாய் பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது. அப்பொழுது பரிசேயரும் இருக்கிறாங்க, சதுசேயரும் இருக்கிறாங்க. இந்த பவுல் பரிசேயருடைய மகன், ஒரு பரிசேயர். அவன் அதை வெளிப்படுத்தும் போது அங்கே ஒரு பெரிய கலக்கம் உண்டாகிறது, பெரிய கலகம். அந்த கலகத்தில் இந்த பவுலை பீறி போடும்படியாய், அதாவது பவுல் இனி இருக்கக்கூடாது, அவனை கொலை செய்ய வேண்டும் என்கிற நிலையிலே ஜனங்கள் எழும்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மிகுந்த கலகம் உண்டாயிற்று என்று 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாபதி பயந்து போர் சேவகர் போய் அவனை அவர்கள் நடுவிலிருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அவன் இருந்திருந்தானா அவனை எல்லாரும் கொண்டுருவாங்க, அதனால் அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு போயிருங்க அப்படி சொல்லி சேனாபதி கட்டளை எடுக்கிறான். பவுல் அங்கிருந்து கொண்டு போகப்படுகிறான், அடைக்கப்படுகிறான். அன்று ராத்திரியிலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவன் அருகே நின்று, அவன் அருகே நின்று அவனுடைய நாளையை குறித்து பேசுகிறார். என்ன பேசுகிறார்? இங்கே நீ சாட்சியா நின்றது போல என்னை குறித்து ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். அதன் அர்த்தம் என்ன? பவுலே, நீ இன்னும் சாட்சியா நிற்க வேண்டி இருக்கிறது. உன்னை நான் இன்னும் நிறுத்தப் போகிறேன். எத்தனை பேர் உனக்கு விரோதமாக எழும்பினாலும் சேனாபதி நினைக்கிறான், இவங்க எல்லாம் சேர்ந்து உன்னை பீருண்டு போட்டுருவாங்க, உன்னை பீறி போட்டுருவாங்க, உன்னை பிளந்து போட்டுருவாங்க. என் திட்டம் உன்னில் இருக்கும் வரைக்கும் யார் நினைத்தாலும் பவுலே உன்னை பிளந்து போட முடியாது, உன்னை இல்லாமல் ஆக்க முடியாது. அடுத்த நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா விடியற்காலம் ஆனபோது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். ஒருத்தனுக்கு தீங்கு செய்கிற காரியத்தில் நல்ல ஒருமனமாக செயல்படுவாங்க. எத்தனை பேர் எழும்பினாங்க? இங்கே எத்தனை பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? 40 பேர் என்று 13வது வசனத்தில் 40 பேருக்கும் அதிகமாக இருந்தார்கள். 40க்கு மேலே ஜனங்க ஒன்றா சேர்ந்து நிற்கிறாங்க பவுலை இல்லாமல் ஆக்க. ஆனால் பவுலுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை யாருடைய வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை. எங்கிருந்து கொடுத்தார்? பக்கத்தில் நின்று சொல்லியிருக்கிறார். நெருக்கம் இல்லாமல் போகப்படுகிற சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வரும்போது உங்களுக்கு ஒரு வேர்டு கிடைக்குதுன்னு வைங்களேன். அந்த வேர்டு ஆண்டவர் எப்படி சொல்லியிருப்பார் தெரியுமா? பக்கத்தில் நின்று. அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற கர்த்தருடைய நற்செய்தி இதுதான். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் சத்துரு என்ன முயற்சி பண்ணாலும் அந்த வார்த்தை நிறைவேறும் அளவு உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் தீபத்தை அணைக்க முடியாது, உங்களை பீறி போட முடியாது. சிங்கத்தினுடைய சுபாவம் அல்லவா, சிங்கம் அல்லவா பீறி போடும். ஆனால் வார்த்தை உடையவனை சிங்கமே வந்தாலும் பீறி போட முடியாது. காரணம், வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை அவனுக்குள் எப்படி விதைக்கப்பட்டது தெரியுமா? வார்த்தையானவரே இறங்கி வந்து பக்கத்தில் நின்று, அருகே நின்று. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போது எத்தனை பேர் ஃபீல் பண்ணுறீங்க? ஆண்டவர் என் பக்கத்தில், ஆண்டவர் என் அருகில். ஹல்லேலூயா. தைரியமாக இருங்கள். எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் உங்களுக்குள் ஒரு வார்த்தை விதைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது நிறைவேறும். நீங்கள் சாட்சியாய் நிற்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, வார்த்தை உடையவன் பீருண்டு போக மாட்டான், நீங்கள் விட மாட்டீங்க.
கர்த்தர் பவுலை மீண்டும் சாட்சியாய் நிற்க வைத்தது போல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.